கெபல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் மன்னத்து பூச்சிகள் பாட்காஸ்டிங். இந்த வாரம் 87வது தேன்முட்டை நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்களுக்கு ஆசை பபித்தானி திருச்சிலிருந்து. இந்த வாரம் யார் கதை சொல்லியா வரப்போறாங்கன்னு தெரியுமா? நம்ம ரூட் அறக்கட்டளை சிறுவர்கள் தான் வரப்போறாங்க. வாங்க கதையை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் கதை சொல்ல போறாங்கன்னா சென்னையிலேருந்து கிஷோர் கதை சொல்ல போறாங்க. வாங்க கிஷோர், உங்க கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் 6வது வகுப்படுகிறேன். பெயர் கிஷோர். சென்னை நடுநிலை பள்ளி சாந்தோம். சின்ன கதை சொல்ல வந்துகிறேன். தாரின்னு ஒரு பொண்ணு காவியா ஸ்கூல்ல சண்டை போட்டாங்க. சண்டை போட்டுக்கும் போது நிஷானின்னு ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டு அடுத்து எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு கணக்கு போட்டு அடுத்து என் ஃப்ரெண்டு பேர் வந்து சக்திவேல் யோகி எழுதிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு அப்புறம் மிஸ் வீட்டுக்கு விட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு பறிச்சுட்டு பூங்காக்கு போயிட்டு விளாண்டுட்டு அடுத்து காலையில குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஜாலியா இருந்துச்சு. சூப்பர் கிஷோர், உங்க கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யாரு கதை சொல்ல போறாங்கன்னு தெரியுமா? சென்னையிலேருந்து மித்ரன் சொல்ல போறாங்க. வாங்க மித்ரன், உங்க கதையை சொல்லுங்க, கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் 5ஆம் வகுப்படுகிறேன். என் பெயர் மித்ரன். சென்னை நடுநிலை பள்ளி சாந்தோம். நான் போகும் வழியில் இந்த பணம் கீழே என்கிட்ட ஒரு ஆடு உள்ளது. அதை விற்று நம்ம பெரிய பணக்கார ஆகலாம் அப்படின்னு யார் சொன்னாங்க? அவனே நினைச்சுக்கிட்டானா? அப்புறம் என்னாச்சு? அந்த ஆடு வித்தாங்களா? சொல்லு, வாயில சொல்லு. அப்படியே ஐயோ, என் பணப்பை காணவில்லை. அரசிடம் நாம போகலாம். அரசே என்னோட பணப்பையை காணவில்லை. அதை கண்டுபிடித்து தருவதற்கு 40 ரூபாய் சம்மானமாக தருகிறேன். அப்படியா? நான் கண்டுபிடித்து தருகிறேன். கண்டுபிடிச்சாங்களா? யார் கண்டுபிடிச்சா? மூதாட்டி கண்டுபிடிச்சு விட்டாங்களா? அப்போ அந்த மூதாட்டிக்கு 40 ரூபாய் கொடுத்தாங்களா? வாயில சொல்லு, சொல்லணும். வணிகரே, இது உங்களோட பணப்பையா கட்டார்கள். அப்போ என்ன சொன்னாரு? இல்லை அரசே, இது என்னோட பணப்பை இல்லை. என்னோட பணப்பை அதிகமாக இருந்தது, இப்ப குறைவா ஆகிறது. மூதாட்டியம்மா, இங்க சென்று வார்கள். அவன் பொய் பேசினான். அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு இந்த பணப்பையை தர வேண்டாம். அப்படி இந்த மூதாட்டிக்கு இந்த பணப்பையை கொடுத்துடலாம். சூப்பர் மித்ரன், நீங்களும் நிறைய அழகா சொல்லிருக்கீங்க கதைய. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சரி, நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போறாங்கன்னு தெரியுமா? நெக்ஸ்ட் சக்திவேல் தான் சொல்ல போறாங்க. வாங்க சக்திவேல், கதையை சொல்லுங்க, கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்திவேல். சிஎம்ஏ சாந்தோம். நானும் கிஷோரும் பூங்கால விளையாண்டு இருந்தோம். அப்ப எனக்கும் கிஷோருக்கும் சண்டை நடந்தது. அப்புறம் நான் கிஷோர் போட்டு அடிச்சேன். அவன் வந்து என்னை அடிச்சிட்டு இருந்தான். அடுத்து போடா, நான் அடிச்சிடுவேன்டா அப்படின்னு சொல்லி விடல. அடுத்து நான் வீட்டுக்கு போயிடுறேன் போடா அப்படி சொல்லிட்டேன். அடுத்து பின்னாடி தொத்திட்டு வந்து அது அடிக்கிறது வந்தான். அப்புறம் நான் இது பண்ணிட்டேன். நான் எங்க அம்மாட்ட ஓடி போய் சொல்லலாம் பார்த்தேன். அதுக்கிட்டே என்னை அடிச்சிட்டான். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா ஐமாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சூப்பர் சக்திவேல், உங்க கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சிருக்கோம்னா, என்னத்தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வந்தாலும் கடைசியில ஜெயிப்பது நட்பு தான். ஆனா சக்தி, திரும்பவும் நீங்க வந்து கிஷோர் கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா we are friends. சூப்பர் சக்திவேல், இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போறாங்கன்னா சாமுவேல் தான் கதை சொல்ல போறாங்க.
வாங்க சாமுவேல், கதையை சொல்லுங்க. என் பெயர் சாமுவேல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்னை நடுநிலைப்பள்ளி சாந்தோம். கதை சொல்கிறேன். ஒரு ஊர்ல வெள்ளையான அழகான ராஜா இருந்தாரு. அந்த ராஜா தான் அந்த இடத்தை ஆழ்ந்தாரு. அப்பொழுது பெரிய போர் நடந்துச்சு. அங்கே நிறைய இதுலாம் வந்து அவர் நாட்டுல விழுந்துச்சு. அங்கேருந்து ஒரு நீலராஜா வந்தாரு. நீலராஜா அங்க வந்து அவர்தான் இப்போ ஆழ்ந்திருந்தாரு. 2 பேரும் சண்டை நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது நீலராஜா. அது 2 பேர் சேர்ந்து நண்பனாயி நீல உலகத்தை உருவாக்குனாங்க. அதான் நம்ம பூமி. என் பேர் சாமுவேல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்னை நடுநிலைப்பள்ளி சாந்தோம். ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் ரொம்ப கோபக்காரன். 1ஆவதுல எந்த பண்ணாத அராஜகம் எதுவுமே இல்லை. 2ஆவதுல எதுவுமே இல்லை. எவனானா அடிப்பான். 2 பேர் ஒரு 2 டீமா இருந்தோம். அப்ப என்ன ஆச்சு, 2 பேர் சண்டை ஆயிடுச்சு. ஒருத்தர் சிங்கிளா நான் பாத்ரூம் தள்ளி விட்டாங்க. அதை என்ன பண்ண, என் ஃப்ரெண்டு வந்து என்ன காப்பாத்தினா. எப்படியோ அடுத்து என்னாச்சு, 3ஆவது படிக்கும் போது ரொம்ப அராஜகம், 4ஆவது படிக்கும் போது அராஜகம், 5ஆவது படிக்கும் போது அராஜகம், 6ஆவது 3 டீச்சர் இருந்தாங்க. அந்த 3 டீச்சர் நல்லா ஹெல்ப் பண்ணி நல்ல பையனா மாத்தி இப்ப நான் 7ஆவது நல்ல பையனா இருக்கேன். இப்போ நல்லா இருக்கு அந்த 3 டீச்சர் காரணம். என் பேர் சாமுவேல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்னை நடுநிலைப்பள்ளி சாந்தோம். கதை சொல்ல போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரும்போது பிரகாஷ்னு ஒரு பையனை பார்த்தேன். சரி, அவன் என் ஃப்ரெண்டாம்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசினேன். அவனு என் கூட பேசினா ஜாலியா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் வந்தோடனே அவன் தான் முதல்ல பேசணும். நான் அப்ப என்னாச்சு, நானும் 1ஆம் அது எது ஒரு பொண்ணு உட்காந்துச்சு. அந்த பொண்ணு பேர் சாய் தர்ஷினி. சரி, அதுக்கிட்டே பேசினேன். அது என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், இதுக்கப்புறம் நீ அக்காவா இருப்பியான்னு கேட்டேன். சரிச்சு. அதுனாச்சு அந்த பையனும் நானும் 1ஆ இருந்தோம். இங்கேருந்து பேக் சைடு போய் மாங்காய் எடுத்தோம், நாகப்பழம் எடுத்தோம். அங்கேயும் ஸ்டேட்டை போய் ரோட்டாண்டுக்கிற மாங்காய் அச்சோம். அது மரத்து மேலே ஏறணும், ஜாலியா இருந்தோம். ஆகாஷ்னு பையன் அவனும் எங்க கூட இருந்தான். அப்போ நாகப்பழம் எல்லாம் எடுக்கும்போது ஜாலியா இருந்தோம். அது என்னாச்சு, கொஞ்ச நாள் எனக்கு அவனுக்கு பிரச்சனை, சண்டை ஆயிடுச்சு. நானும் அவனும் சண்டை போட்டோம். இங்க பெஞ்சே ரொம்ப அடிச்சு சண்டை போட்டதுல, பெஞ்சு தூக்கி போட்டு சண்டை போட்டோம். ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அவனுக்கும். டீச்சர் 2 பேரும் அச்சு கம்மனோ கட்டிச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு, அந்த பையன் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப கடுப்புல இருக்கும் போது சாயின்னு சொன்னோம்ல, அந்த அக்கா தான் வந்து என்ன கொஞ்சம் சமாதானப்படுத்துனாங்க. அதாவது நான் கம்மனுந்தேன். அது என்னாச்சு, மறுநாள் எனக்கு அவனுக்கு சண்டையாச்சு. மறுபடியும் அவனை சமாதானப்படுத்துறாங்க. நானும் 1ஆ இருந்தோம். கொஞ்சம் நான் பொறுத்துக்கின சண்டைய கொஞ்சம் பொறுத்துக்கு என் ஃப்ரெண்டா மாத்தினேன். அவனை கொஞ்சமா திருத்தினேன். அவன் கெட்ட பழக்கத்துல கொஞ்சமா விடுவிக்கிறான். ஆனா மறுபடியும் எனக்கு அவனுக்கு பிரச்சனை ஆகும்போது மறுபடியும் கெட்ட பழக்கத்துள்ளே போனான். என்ன பண்ணா, நான் பார்க்கும்போதுதான் நிறைய கெட்ட பையனுக்குள்ள செய்வான். அடுத்து என்னாச்சு, ஒரு நாள் நாங்களாம் பிடி பீரியட்ல ஜாலியா விளையாண்டுந்தோம். அப்போ யோகி எங்க கூட வந்தான். அப்போ 1ஆ இருந்தோம், நாங்க ஜாலியா இருந்தோம். யோகி எனக்கும் ஷாமுக்கும் தான் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கும் ஷாமுக்கும் பிரச்சனை. மறுபடியும் எனக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. எனக்கும் ஷாமுக்கும் மறுபடியும் பிரச்சனை எனக்கு அவனுக்கு தான் மெயினா வந்து நினைச்சு. நான் சண்டை போடும்போது அந்த பிரகாஷ்னு சொன்னான்ல, அவன் எனக்குன்ட்டு இவனை போட்டு அச்சான். அவனுக்கு ஷாமுக்கு சண்டை போடும்போது பிரகாஷ்கின்ட்டு நான் இவன் அச்சேன். 2 பேர் வேணுட்டு ஷாம் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டோம். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அது என்னாச்சு, எனக்கு பிரகாஷ் சண்டை வரும்போது ஷாம் கிட்ட அவன் போனான். அதுக்கு ஷாம் கிட்ட நான் அவனுக்கு சண்டை போட்டு அவனுக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சு. அது யோகி நானும் 1ஆனோ. அப்ப என்ன பண்ணோம், டான்ஸ் அதாவது பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் 2025ல டான்ஸ் ஆட பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். 1ஆ பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். அது டான்ஸ் ஆடிருந்தோம். கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணோம். ஆனாலும் எங்களால முடியல. அதை போக சரோஜா டீச்சர் 1ஆவது டீச்சர் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தாங்க புது ஸ்டெப்பு. அதுதான் நாங்க ஆனுவல் டே 2025 ஆனுவல் டேக்கு நாங்க டான்ஸ் ஆடினோம். அது சின்ன பசங்க டிராமா போட்டானுங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்க ஹெல்ப் பண்ணோம் டிராமா போடுறதுக்கு. அடுத்து என்னாச்சு, 2026ல சாயின்னு சொன்னா அவங்க என்ன விட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துச்சு. நான் அழுதுட்டேன். அது மாதிரி டீச்சர் வரும்போது ரொம்ப எனக்கு அழுக வந்துச்சு. எனக்கு தாங்க முடியல, நான் ரொம்ப அழுதுட்டேன். அப்படின்னா எதுக்கு அழுத கேட்டாங்க. ஒன்னும் இல்லை சொல்லிட்டு கவனம் ஆயிட்டேன். அடுத்து என்னாச்சு, அப்ப யோகி 6th வந்தான். நான் அவனும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஷியாம் நானும் யோகி 1ஆ ஆனோம். அப்ப கூட பிரகாஷ் இருந்தான். அவன் அங்கே மரியா பிரதீப்னு அவங்களோட தம்பி அக்காவை கொண்டு வந்தான். அது என்னாச்சு, கொஞ்ச நாள்ல அவங்களாம் எங்க கூட வந்து நாங்க கிரவுண்டுக்கு போய் கல் உருட்டிலான்னு நான் யோகி ஷியாமு பிரகாஷ் மரியா பிரதீப் நாங்களாம் காவியா நாங்களாம் கல் உருட்டி விளையாண்டு இருந்தோம்.
அது ஜாலியா இருந்தோம். அது கொஞ்ச நாள்ல அவங்க ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க. டீச்சர் அவங்க பேர் ஏத்துலாங்க. அதாவது 2 பேர் சேர்ந்தாங்க. 4 அது சிவானி தாரணி 2 பேர் சேர்ந்தாங்க. அவங்க தங்கச்சி நிஷானி, அவன் தம்பி சக்திவேலு வெற்றிவேலு 2 பேர் சேர்ந்தாங்க. ஒரு நாள் மறுபடியும் சேர்ந்தான் யோகி. மறுபடியும் அவங்க கூடயே போய் மறுபடியும் சண்டை போட்டான். மறுபடியும் சேர்ந்தா சண்டை போட்டு சேர்ந்து சண்டை போட்டு மாறி 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 போட்டான். அது எல்லாரும் ஒன்னாலும் மறுபடியும் சண்டை போட்டோம். அது இந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் அவங்க அம்மா எல்லாம் வந்து அப்படின்னு சிவானி இரு, நான் சூர்யாவை கூட்டின்னு வரேன், நீ சூர்யா இருந்தாதான் அடங்குவ அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்படின்னாச்சு தாரிணின்னு ஒரு பொண்ணு, தாரிணி சொன்னல அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. அதே சிவானி அந்த பொண்ணு அழுதுச்சு. அவங்க அடுத்தினாச்சு நான் அதுவே பண்ணல சொல்லிச்சு. அது ரொம்ப அழுதுச்சு அந்த பொண்ணு. எதுவுமே பண்ணல, அந்த அண்ணா தான் என்கிட்ட வந்தாரு. இல்ல நான் என்ன பண்ணலையே, நான் கத்திட்டேன் இங்க உக்காந்து. அது பெஞ்சில போட்டு நான் குத்திக்கினேன். அதனால நாங்க பிரச்சனை ஆயிடுச்சு. சரி அது மறுநாள் ஃப்ரெண்டா சொல்லிட்டு பேசினேன். தாரிணின்னு பொண்ணு மூஞ்சி திருப்பிச்சு. சரி ஓகே சொல்லிட்டு சரி கம்முன்னு போயிட்டேன். அடுத்தது என்னாச்சு, ஒரு நாள் 2026 ஆனுவல் டே வந்துச்சு. அப்போ பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா டான்ஸ் போட்டோம். ஒரு இந்தியன் டான்ஸ் போட்டோம். அது பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்னா. அது இன்னொரு டான்ஸ் இந்தியன் டான்ஸ். ஆனா அது ஹிந்தி. அது ஆணி யோகியும் சேர்ந்து போட்டோம். அது கேர்ள்ஸுங்க சினிமா பாட்டு பொண்ணாமா பாட்டுல கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சாங் போட்டுச்சு. பாய்ஸ் ஆணி யோகி, மித்ரன், கிஷோர், அது சத்திவேல், டெவின் ஜோ எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடணும். அடுத்தது அவங்க 3 பேர் சேர்ந்தா டான்ஸ் ஆடினாங்க. அடுத்தினாச்சு எல்லாம் ஒன்னா ஆடி இருந்தோம், ஜாலியா இருந்தோம். அடுத்து ஆனுவல் டேக்கு எல்லாம் ஜாலியா இருந்து லாஸ்டா கொஞ்ச நாள் அது அவங்க கொஞ்சம் பிரேக்ல டான்ஸ் நாலு யாரும் வந்து சாங்களா ஆடணும், இப்படி ஆடணும், இது ஆடி இருந்தோம். அதுதான் அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுதான் நாங்க ஆடணும், மாறி மாறி ஆடணும், அப்படியே ஒன்னு ஆடணும். அதுக்கு மறுநாள் எங்க அம்மா அன்னைக்கு காலையில எங்க அம்மா சண்டை போட்டு வந்தேன். மறுநாள் எங்க அம்மா சண்டை போட்டு வந்து கோச்சில ஏன்னா காலையில தண்ணி தூக்கி வச்சிட்டாங்க 4 குடம். அதனால ரொம்ப கோவத்துல இருந்தேன். அதனாச்சு ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி ஓகே நான் கம்முன்னு ஆயிட்டேன். அப்ப என்ன பண்ண, ஸ்கூல் வந்தோடனே டீச்சர் எல்லாருக்கும் தினம் அதாவது படிக்க கொடுத்தாங்க. அதுல விடுகதை பச்சிருந்தோம். அது 2 எடுத்து சொன்னாங்க. 6 ஆன்சர் எல்லாம் வந்துச்சு. அதை பச்சிருந்தோம். ரொம்ப நேரம் இதுவாச்சு, ரொம்ப இதுவானோம். அதுதான் மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். அந்த பொண்ணு மறுபடியும் திருப்பிச்சு. அது என்னாச்சு, ஆனுவல் டே முடிஞ்சு மறுநாளுக்கு அந்த பொண்ணு திருப்பதுனால சரி நானும் கோவப்பட்டேன். அந்த பொண்ணை திட்டுச்சு, நானும் அந்த பொண்ணை திட்டினேன். அடுத்து கடுப்பாயிட்டேன். அதுதான் நீங்க ஒரு சார் வந்தாரு, அவரு கதை சொன்னாரு. அதான் சொன்னேன். அதுதான் நான் சொல்லி இந்த கதை. அது 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. மொத்தம் கிளாஸ் ரூம்ல 10 கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அந்த கம்ப்யூட்டர்ல வாரம் வெள்ளிக்கிழமை எங்களை விளையாட வைப்பாங்க. அடுத்து எங்க கிளாஸ் ரூம் ரொம்ப ஜாலியா இருக்கும். டீச்சர் அடிக்க மாட்டாங்க, பசங்க எல்லாம் ஒன்னா ஜாலியா இருப்போம். எங்க 1வது டீச்சர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அழகா ஆடுவாங்க. அவங்கதான் நிறைய டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனுவல் டேக்கு சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ஆனுவல் டேக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஜோஸ்பின் டீச்சர் அழகா டிராமா போட சொல்லி தந்தாங்க, அழகா சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி பசங்க நல்லா பண்ணாங்க. கேர்ள்ஸ் நல்லா ட்ரைனிங் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. பாய்ஸ் நாங்களும் நல்லா ட்ரைனிங் பண்ணி டான்ஸ் ஆடினோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினோம். அடுத்து இப்போ குரூப்பா நின்று நான் இந்த கதையை முடிக்கிறேன். சூப்பர் சாமுவேல், உங்க முதல் கதையில 2 ராஜாக்குள்ள சண்டையிட்டு போரில ஃப்ரெண்ட்ஸா மாறி ஒரு பூமி அதாவது உலகத்தையே உருவாக்கி இருக்கீங்களாம். அது எப்படியோ கடைசியில வெற்றி பெற்றது நட்பே என்று அழகா சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் 2வது கதையில மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழி இருக்கு. அதுக்கு ஏற்றமான உங்களுக்கு நல்ல டீச்சரும் கிடைச்சிருக்காங்க. அதனால இப்போ நல்ல பையனா இருக்கீங்க. இதே மாதிரி எப்பவும் நல்ல பையனாவே இருக்கணும். சரி, 3வது கதையில என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சாமுவேல் எத்தனை பேர் உங்க கதையில சூப்பர். இதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். அழகா சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சொன்ன 3 கதை செம்மையா இருந்துச்சு. அடுத்து யார் கதை சொல்ல போறாங்கன்னா, யோகேஷ் தான் கதை சொல்ல போறாங்க. வாங்க யோகேஷ், கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி யோகேஸ்வரன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிஎம்எஸ் பள்ளி. கதை சொல்ல போகிறேன். எங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி ஒரு சண்டை நடந்துச்சு. காவியா, தாரணி, சிவானி, எனக்கு, சாமுவேலுக்கு நடந்துச்சு.
ஃபர்ஸ்ட் காவியாவும் தாரணி சிவானி. ஃபர்ஸ்ட் நான் இவள்கிட்ட பேசினுக்கும் போது இவ வரும்போது நான் இவள்கிட்ட பேசும்போது நான் உன்கிட்ட வந்தேன்னா நான் கேட்டேன் இவள்கிட்ட, வாய் நான் பேசுவேன் அப்படியே. நான் டென்ஷன் ஆகிறதுனால நான் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டா, அவளே என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அடிச்சதுல அவளுக்கு லத்தமே வந்துச்சு. அப்படியே அழுவிட்டே போயிட்டு டீச்சர் லத்த டீச்சர் சொல்லி அப்படியே 5வது டீச்சர் கிளாஸுக்கு போயிட்டான். போனோன்னு அப்படியே ஏன்டா பாவி, என்னடா அந்த பொண்ணு பாவம் இல்லையாடா, அப்படியே மூக்குல இருந்து லத்த வருதான்னு சொன்னாங்க 3 டீச்சரும். அப்ப என்ன பார்த்து டானில அந்த ரூம்ல என்னை பார்த்து சிரிச்சு நிக்குது. காவியா என்னன்னா என்னோட எப்படி அஷ்ட. நம்ம வந்து பிடி பீரியட்ல நாங்க விளாண்டுருந்தோம். சாமியில் நானும் வந்து செட்டில் காக்கா விளாண்டுருந்தோம், ஸ்டிப்பிங் விளாண்டும் போது சாமிலுக்கு கேட்டா, என்னடா அந்த பொண்ணுக்கு எப்படி லட்டு விட்டுச்சு தொட ஜோசினி டீச்சர் சொன்னாங்க, அப்படி அறிவு மாதிரி கொட்டுறாடா நான் பாத்துருக்கேன். அதனால நாங்க யார்கிட்டயும் கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா பேசாம இருந்துட்டோம். எல்லாம் பேசாம இருந்துகிட்டு எல்லாம் இந்த டீச்சர் தான். சாமியில் அப்படி சொன்னான். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ஜி யோகேஸ்வரன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்னை நடுவுள்ள பள்ளி CMS சென்டர். நான் ஒரு கடையை சொல்ல வந்தேன். சக்தி கிஷோர் மிட்டி நாங்க எல்லாரும் அந்த ஒரு டுமிங்கு கார் கண்டா விளாடுவோம். ஃபர்ஸ்ட் சக்தி வேணும்னா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மிட்டி கிஷோர் தெரியும். அம்மா அங்க ஒரு டுமிங்கு பார்த்த ஒரு பார்க் இருக்குன்னு எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் தெரியும். இவன் என்ன பார்க்ல எல்லாரும் கூப்பிட்டா. நான் போனேன், எங்க அம்மாட்ட கேட்டு போனதுக்கு அம்மா வந்து இங்க எல்லாரும் ஓடி பிடிச்சாலான்னுக்கிறேன். தேடுறேன் எல்லாரும் இந்த தானி வீட்டுக்கு போய் இருந்தாங்க. அது சிவானி போயிருந்தா, அவர் தங்கச்சியும் போயிட்டு அங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அங்க வீட்டுக்கு தான் போறாங்க. கேட்டா சும்மா உலரைக்கு போயிட்டு வந்தேன்னுறாங்க. கேட்டா போய் சொல்றேன்னாங்க. நம்ம வந்து நாங்க ஸ்கூல்ல வந்திருக்கோம்மா, இன்னைக்கு கார்ல நான் வந்துட்டு படிச்சிருந்தேன், பேர் முடிஞ்சிருக்கம்மா 5வது டீச்சர் கிளாஸ்ல படிச்சிருக்கும் போது அப்படியே டீச்சர் டீச்சர் வந்தாங்க. நீ ஏன்டா இங்க இருக்க, உங்க கிளாஸுக்கு போன்னு சொன்னாங்க. அப்புறமா போயிட்டு எங்க டீச்சரை போயிட்டு கேட்டு அந்த கிளாஸுக்கு போயிட்டு ஓரல் படிச்சுட்டு வரேன் டீச்சர் சொல்லிட்டேன். அப்படியே அவங்களுக்கு சொல்லித்தரேன் டீச்சர் சொல்லிட்டு அப்படியே அங்க வந்துருக்காம வந்து மதியம் அங்க வந்தாங்க. நான் வந்து ஸ்கூல் இதெல்லாம் படிச்சிருக்கும் போது அங்க இது இந்த சாட் எனக்கு தேவையாச்சே சொன்னாங்க. சொல்லிருக்காம டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன், எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஆனா இல்லடா டபுள் டேப்பே இல்லையே சொன்னாங்க 5வது டீச்சர். அம்மா வந்து யோகி ஏஞ்சிரு பசங்களை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. 3 பசங்க. அம்மா வந்து நான் சரியா கேட்கல. அம்மா வந்து யார் டீச்சர்னு கேட்டேன். 3 பசங்களை கூட்டிட்டு வராது அப்படி கட்டினாங்க. அந்த கிளாஸ் போயிட்டு பசங்களை டீச்சர் நீலாம் தமிழ் ஆச்சே, மரியாதை கொஞ்சம் தமிழ் முடிச்சிருக்காம இங்கிலீஷ் வரும், தமிழ் வேணான்னு சொல்லிக்கிறாங்க. நான் பார்க்காம அப்படி கேட்காம போயிட்டேன். போனதுக்கம்மா வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டேன். ரெகான்னு ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் வந்து ABC பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல ஒன்னு பாஸ் மாதிரி ஒண்ணு ஒஞ்சிருக்காம அங்கம்மா அனுப்பிச்சு விட்டேன். சின்ன பசங்களாம் ஏஞ்சி அப்படி போறாங்க. நானும் ஒரு கட்டினேன், போய் உட்காரு போன்னு சொன்னேன். நான் எல்லாரும் உட்காந்தாங்க. அம்மா டீச்சர் வந்தாங்க. யோகி அண்ணாடா வெளியே போக சொன்னாங்கன்னு. அம்மா வந்து அந்த கிளாஸ் ஏன் போற, நான் தொல்லை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் பார்த்து முருகின்னு வந்து அங்க உட்காந்து கிளாஸ்ல ஆள்தான். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ஜி யோகேஸ்வரன். சென்னை நடுவுல பள்ளி CMS சென்டர். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கடையை சொல்ல வந்தேன். கிஷோர் வந்து இப்போ பார்த்தாலும் பேக் தொட்டாலும் அப்படி கோவப்படுவான், நித்திய தொட்டாலும் ஏசா தொட்டாலும் அப்படி கோவப்படுவான். 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இங்கேயாச்சும் போயிட்டு பார்க் கேட்கட்டு சொன்ன நேரத்துல வர மாட்டாங்க. 6 மணிக்கு போறேன்னு பார்க் போயிட்டு வரேன்னு ஸ்கூல் பார்க் அங்க அங்கெல்லாம் போக கூடாதுன்னு நான் 6 மணிக்கு வந்துடுறேன் சொல்லி போயிடுவாங்க. அவன் வந்து சைக்கிள் வேணும்ன்ற விட்டி சைக்கிள் வேணும் ஓட்டினே இருப்பான். நானும் அவன்கிட்ட வாங்கி ஓட்டுவேன். என் சைக்கிள் ஓட்ட வராது. ஃபர்ஸ்ட் நானே கத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்படியே மிட்டிக்கிட்ட சைக்கிள் வாங்கி அப்படியே கேட்டு ஓட்டினேன். அவன் சைக்கிள்ல பிரேக்கே இருக்காரு. உங்க வீட்டு அந்த பார்க்ல வந்து சைக்கிள் உள்ள ஓட்ட விட மாட்டாங்க. ஓட்டினாலும் திட்டுவாங்க. ஒரு வாட்டி உள்ள எடுத்துட்டு போயிட்டு ஓட்டுனதுக்கு திட்டினாங்க. அப்போ ஒரு வாட்டி அம்மா நாங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா வந்து கொண்டாரு 6 மணி ஆக போகுது. எங்க அம்மாட்ட ஒரு வாட்டி அப்ப கேட்டோன்னு எங்க அம்மா 7 மணிக்கு தான் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு விளாண்டுருந்தோம். நானு தாரணி விளாண்டுருந்தோம். அப்ப தாரணி எங்க அம்மா வந்து ப்ளூ பீச் ஆண்ட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேட்டாங்க. நான் வரமாட்டேன், நீங்க வேணா போயிட்டு வாங்கன்னுட்டேன். சிவானி வந்து நான் என்ன பண்ணேன், மண்ணை வச்சு அப்படியே அவங்க மேல தூக்கி வச்சுட்டேன். அவளே நான் ஓடி வந்து அடிச்சுட்டா. நான் என்ன பண்ணேன், சரி நீ அடிக்காத என்ன மண்ணை வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். நான் எந்த இடத்துல மண் எடுத்து அடிச்சோன்னா அதே இடத்துல நீ மண் எடுத்து அடிச்சுக்கோன்னு சொன்னேன்.
நான் வேற இடத்துல இருந்து மண்ணிட்டு இவங்க மேல அப்படியே அடிச்சுட்டு ஓட்டேன். நாங்க இது மாதிரி எல்லாருக்கும் ஜாலியா வீடு போயிட்டு வந்தோம். சூப்பர் யோகேஷ், உங்க 3 கதையும் செம்மையா இருந்துச்சு. கதையில என்னம்மா இன்னைக்கு சண்டையாவே கதைகள் வருது, இருந்தாலும் அனைத்தும் நன்மையாகவே முடியுது. உங்க கதையில தூரத்திலும் நட்பு அழகுதான் என்பதை அழகா சொல்லியிருக்கீங்க. 2வது கதையும் செம்மையா இருக்கு. 3வது கதையில முயற்சி திருவினையாக்கும், உயர்ந்தால் சாதிக்க முடியும் அப்படின்ற பழமொழி தான் ஞாபகம் வருது. ஆனா விளையாட்டுல என்ன ஒரு வில்லத்தனம், மணல் வச்சு அடிச்சு விளையாட்டு சூப்பரா இருக்கும். நானும் விளையாண்டுருக்கேன். இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க மன்னத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யாரு கதை சொல்ல போறாங்கன்னா நம்ம தாரணி தான் கதை சொல்ல போறாங்க. வாங்க தாரணி, கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாரணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பள்ளியின் பெயர் சென்னை நடுநிலைப்பள்ளி CMS சாந்தோம். நான் சில்லு கதை பற்றி பேசுகிறேன். ஒரு தேனி பேர் சில்லு. அது நிறைய பேர் நண்பர்கள் வெளியே போறதுக்கு அவங்க ஜாலியா போறாங்க. இந்த சில்லு உள்ள கூட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்து அவங்க வெளியே போறாங்கன்னு சொல்லி ஏக்கமா நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மறுநாள் இந்த சில்லு யாரும் இன்னும் வெளியே போகலன்னு சொல்லிட்டு யாரும் இல்லைன்னு இவங்க வெளியே பறந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மேல பறந்துட்டே இருந்தாங்க. அப்புறமா மேல கீழே பறந்துகிட்டே இருந்தாங்க. இவங்க ஒரு இடத்துல வாசம் அப்படியே மேல அவங்க மூக்குக்கு வாசனை அடிச்சுட்டு வந்தது. அவங்க அந்த வாசனத்தை பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். நிறைய பூக்கள் தோட்டம் இருந்தது அந்த இடத்துல. அந்த பூக்கள்ல போய் அந்த ஒரு பூவில பெரிய பூவில போய் உட்காந்து அமர்ந்தா. அந்த இடத்துல போய் தேனி சாப்பிட்டு உள்ள அம்மா கூட்டத்துக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட்டுக்கு வந்துட்டாங்க. ராணி தேனி கேட்டேன், நீ எங்க போனன்னு கேட்டாங்க. அது ஒரு ரகசியம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால நான் மறுநாள் ராணி தேனி கேட்டாங்க, தேனி எங்கேயும் கிடைக்கல. அவங்க கூட இருக்கிற தேனீக்கள் கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு இடம் தெரியும் சில்லுன்னு சொன்னான். வாங்க என் பின்னாடி வாங்க, நான் அவனை இடம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அந்த நிறைய பூக்கள் தோட்டத்தை காட்டினாங்க. நிறைய அதில் போய் உட்காந்து எல்லாருமே தேன் அமர்ந்து குடிச்சாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாரணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்னை நடுநிலைப்பள்ளி CMS சாந்தோம். என் பேர் தாரணி. என்னோட ஃப்ரெண்ட் பேர் சிவானி. இன்னொரு ஃப்ரெண்ட் பேர் காவ்யா, ஷாம்வேல், யோகி, ஷாம் பிரசாந்த், வித்ரான், கிஷோர், சத்திவேல். என்னோட சின்ன தம்பி. நாங்க எல்லாருமே இங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். சரி, நாங்க ஸ்கூல் பார்க்கல அன்னைக்கு நாங்க விளையாண்டு இருக்கும் போல நாங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டோம். அன்னைக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டு நாங்க மறுபடியும் நான் வீட்டுக்கு போறேன். இவங்க 2 பேரும் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறமா நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போல இந்த பொண்ணு என்னை அடிச்சிச்சு. அப்புறமா நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மா சொல்ல அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறமா வீட்டுக்கு போகும்போது இந்த பொண்ணு ஈத்தர் மறுபடியும் ஸ்கூல் பார்க்கல விட்டுருச்சு. நான் டீச்சர் இருக்காங்க, டீச்சர் கிட்ட சொல்ல போலான்னு இருந்தேன். மறுபடியும் இந்த பொண்ணு ஈத்தர் வந்தது. நான் வரலன்னு உனக்கு நீ வேலை என்னமோ பார்த்துருப்போம், நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். என் தம்பியை விடுவேல, என் தம்பியை பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. நான் எங்க அம்மாட்ட போறேன், டைம் ஆச்சு, வீட்டுக்கு போறேன் சொன்னா அந்த பொண்ணு விடவே விடல. நான் வீட்டுக்கு போய் வீட்டுல போய் பேகு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தோடனே என் தம்பி நான் கூப்பிடலான்னு வந்தான். அவனுக்கு 2 பேரும் வரல. அப்புறமா யோகி வீட்டுக்கு போயிட்டானுங்க. இவனுக்கு 2 பேரும் யோகி வீட்டுக்கு போய் என் தம்பி இன்னொரு தம்பி சின்ன தம்பி போய் உட்காந்து தின்னிட்டு இருந்தானுங்க. அப்ப நான் கூப்பிட வரும்போது நானும் போய் அந்த இடத்துக்கு போனேன். என் தம்பி கூட்டுக்கா வச்சிருக்காங்க உரான்னு சொன்னா விடவே. அப்புறமா நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு என் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு பார்க்கு போய் விளையாட போலான்னு இருந்துட்டான். விளையாட போகும்போது இந்த சிவானி பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு நானும் சண்டை போட்டுக்கிட்டோம். என் தம்பி தான் கூட்டிட்டு வந்து என் தம்பி கூட நான் உட்காந்து விளையாண்டுருக்கோம். உனக்கு என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு தாழ்மா மறுபடியும் என் பேச்சுக்கே வந்து நாங்க தனியா போய் விளையாண்டு இருந்தா அந்த பொண்ணு தாழ்மா மறுபடியும் எங்க பேச்சுக்கே வந்துட்டேன்ட்டு. ஆனா சொல்லி அப்புறமா காவியா பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா மறுபடியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து விளையாட்டு இருந்தோம். அப்புறமா அங்க ஸ்கூலுக்கு நானும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து விளையாண்டு இருந்தோம். இப்ப டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால டீச்சர்ஸோட பாடம் படிச்சுட்டு வந்தோம். இப்ப தேன்சிட்டு ஊஞ்சல் பட்டம் இதெல்லாம் வருது, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தோம். டீச்சர் சொல்ற வரையெல்லாம் நடந்துதான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாட்டு இருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாரணி. நான் 7ஆம் படிக்கிறேன். என் பள்ளியின் ஊராட்சி ஒன்றிய நல்ல பள்ளியா இருக்குப்ப. என்னோட நான் கிராமத்து பொண்ணு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் நான் சொல்ல வந்துடுறேன். என்னோட ஃப்ரெண்ட் பேர் சுபஸ்ரீ, கார்த்திகா, கலா, அதிர்ஷ்டி, லாவண்யா, தேசிகா, நானும். நாங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாரும் பாய்ஸ் எங்ககிட்ட தாளமா சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போதான் நாங்க அமைதியா போயிட்டே இருப்போம். அவங்க மறுபடியும் சும்மா எங்ககிட்ட சண்டைக்கே வந்துட்டு இருப்பாங்க. நாங்க டீச்சர் சொன்னாலும் அவங்க மறுபடியும் எங்க பேச்சுக்கே தான் வருவானுங்க. அப்ப நாங்க எல்லாம் ஜாலியா ஒன்னியா இருப்போம். அப்ப மறுபடியும் அவங்க எல்லாருமே எங்க கிளாஸுக்கு மறுபடியும் எங்ககிட்ட சண்டைக்கு வருவானுங்க. நாங்க எங்க ஊர்லயே நாங்கெல்லாம் ஜாலியா இருப்போம்.
எங்க ஸ்கூல்ல வந்து எல்லாருமே அமைதியா இருப்போம். நாங்க டீச்சர்கிட்ட வந்து சேட்டை பண்ண மாட்டோம். டீச்சர் சொல்ற மாதிரி படிப்போம். டீச்சர் ஒர்க் கொடுப்பாங்க, அது எல்லாமே நாங்க போடுவோம். எங்க ஸ்கூல்ல வந்து நல்லா என்ன சொல்றாங்க எல்லா இதுவும் கரெக்டா பண்ணுவோம். எதுவுமே பண்ண மாட்டோம், தப்பு ஒண்ணுமே பண்ண மாட்டோம் எங்க ஸ்கூல்ல வந்து. அதாவது வந்து ஒரு நாள் வந்து என் வீட்டுக்கு வந்தோடனே நானும் என் ஃப்ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். அவளும் நானும் என் தம்பி வந்து இவங்க வீட்டுக்கிட்ட வந்து மண்ணு போட்டான். அதனால சொல்லி நான் பெருக்கி விட்டுட்டேன் அவங்க வீட்டுக்கிட்ட. அது மறுபடியும் வந்து இனிமே உன் தம்பி எல்லாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டான். நான் வந்து வெளியில தான் வெளிமேதான் உள்ள நான் வந்து நான் வீட்டுல இருக்கும்போது அவன் வெளியே வந்துட்டான் கதவு திறந்துட்டு. அதனாலதான் அவன் வெளியே வந்து மண்ணு போட்டான் அவங்க வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணு வந்து சரி அவன் மண்ணு போடாம பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. இந்த ஊர்ல எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வந்து எங்க அம்மா கடன் இருக்குன்னு சொல்லி நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊர்ல வந்து யாருமே எங்களுக்கு தெரியாது, இந்த ஸ்கூல்ல எங்களுக்கு தெரியாது. அப்பமா வந்து நாங்க வந்து இங்க யாரும் எதுவும் தெரியாது, கடனுக்கு சொல்லி நாங்க வந்து வடபழனிக்கு வந்தோம். இந்த வடபழனில வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்தோம். இந்த இடத்துல எல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, நிறைய ஆம்பளைங்க இருப்பாங்க, நீ பொம்பளை பொண்ணு வச்சிருக்க, இந்த இடத்துல எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அம்மா ஒரு அக்கா அண்ணன் இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருந்தாங்க. அம்மா ஒரு அண்ணன் வந்து ஒரு இந்தாண்ட வந்து ஏவிஎம் ஸ்டோர் இருக்கும், அந்த இடத்துலதான் நாங்க இருந்தோம். ஒரு நாள் அங்கேயே இருந்துட்டோம். அப்பமா ஒரு அக்கா வந்து இந்த இடத்துல ரோடு வைப்பாங்க, அந்த அக்கா வந்து வேலை சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்கம்மா இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்க அம்மா அவங்க வேலைக்கு போச்சு. அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்க, எங்களை வந்து இந்த இடத்துக்கு ஒரு இடத்துல வந்து வித்துட்டு போயிட்டாங்க எங்களை. இவங்க வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப இதுவா பிரைண்ட் இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லி அந்த மாதிரி இடத்துல காக்கா ஓம்ல எங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து உங்களை வித்துட்டு போனாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அவங்க ஊரில் உங்களை வந்து அவங்க காசுக்கு வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் நாங்கள் எங்கள் அம்மா வந்து வெளியே சண்டை போட்டு தான் உள்ளே வந்து நாங்கள் வெளியே வந்தோம். அம்மா இங்கே யாருமே தெரியாது, இங்கே அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மீன் கடை இருக்கும், அந்த அக்கா தான் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாங்க. அப்பமா அங்காண்ட ஒரு குடும்ப ரோட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எங்கிட்ட தேவலமா சண்டைக்கு வருவாங்க. நாங்க வந்து அமைதியா போயிட்டு வந்தாலும் அவங்க தேவலமா சும்மா எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதனால நாங்களும் ஓரமா போயிடும். அப்புறமா வந்து அந்த அக்கா வந்து இங்க வந்து டுமிங் குப்பத்துல வந்து ஒரு வீடு வாங்கி எங்களுக்கு வந்து அந்த அண்ணன் தெரியும், அவங்களுக்கு சொல்லி அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அங்கதான் நாங்க இருந்தோம். இப்பதான் இந்த இடத்துக்கு எங்களுக்கு இவங்க எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி நாங்கெல்லாம் பார்க் அந்த சைடு பார்க் இருக்குன்னு சொன்னோம். அந்த பார்க்கு போய் விளையாண்டு இருக்கும்போது மித்ரன் கிஷோர் பார்த்தான். அவனுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கிட்ட நண்பர்கள்லாம் ஆனானுங்க. அப்பமாதிரி அவங்க கூட நாங்க சேர்ந்து ஜாலியா விளையாண்டுருப்போம். அப்புறமா இங்க வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, இங்க வந்து ஜாலியா படிக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட ஜாலியா விளையாண்டுக்கலாம் வாங்கன்னு சொன்னா. அப்புறமா எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், சரி ஸ்கூலுக்கா வா, ஸ்கூல்ல போய் படிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் படிக்கணும் தான் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த ஸ்கூல் தெரியாதுன்னு சொல்லி நாங்க இப்படியே வந்துட்டு இருந்தோம். இந்த ஸ்கூல் வந்து அம்மா ஹோட்டல் பக்கத்துல தான் ஸ்கூலுக்கு, அங்க போகணும்னு சொல்லி நாங்க அம்மா என் தம்பி நான்லாம் வந்தோம். அப்புறமா இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் இவங்க 2 பேர் வந்தாங்க. டீச்சர் எங்க இருக்கானா அந்த பையன் கிட்ட போய் கேட்டோம், டீச்சர் உட்காந்துருக்கான் அவங்க கிட்ட போய் கேளுன்னு சொன்னேன். அப்புறமா இங்க உள்ள வந்து யோகி, ஷாம்பல் அண்ணா, ஷாம் பிரசாத் அண்ணா, காவியா பார்த்தா. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுது, நீ வந்து வீட்டுக்கு வரியா, இங்கே இருக்கேன் கொஞ்ச நேரம் ஸ்கூல்ல இருக்கேன்னு கேட்டேன். நான் வந்து அம்மா நான் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிறேம்மா ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்து என் கூட பேசிட்டு நான் வந்தோடனே அந்த பொண்ணு எழுதியிருக்க ஒர்க்கை என்கிட்ட காட்டுச்சு, படிப்பேன் நீ அப்படின்னு கேட்டேன். நான் படிப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட படிச்சு காட்டினேன். நானும் அப்பமா அந்த பொண்ணு கூட ஜாலியா விளையாண்டு இருந்தோம், ஒன்னா இருந்தோம். அவ்வளவுதான், நாங்க எல்லாம் ஸ்கூல்ல ஒத்துமா விளையாண்டு இருந்தோம். அவ்வளவுதான். நன்றி. சூப்பர் தாரணி, உங்க கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்க கதையில ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சண்டை போட்டாலும் மீண்டும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தடைகள் நிறைய இருந்தாலும் சாதிக்க பிறந்தவள் என்று நிரூபிச்சிருக்கீங்க. அனைவரும் நட்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய கதை சொல்லுங்க. நீங்க நிறைய கதை சொல்றதுக்கு எங்க மனது பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யாரு கதை சொல்ல போறாங்கன்னா காவியா தான் கதை சொல்ல போறாங்க. காவியா வாங்க கதையை சொல்லுங்க, கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காவியா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை மிடில் சாந்தம். நான் வந்து சுசி மேடம் பார்த்தேன் ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு. நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. அவங்க என்னை பிடிச்சி திட்டினாங்க, ஏன் நீ ஸ்கூலுக்கு போவாத ஊர் சுத்தினுங்கிறேன்னாங்க. நான் உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னியா? வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து நீ ஏன் ஸ்கூலுக்கு போவாத லீவ் போட்ட அப்பா அம்மா திட்டினாங்க. அது வந்து ஸ்கூலுக்கு மறுநாள் ஸ்கூலுக்கு வர சொல்ல டீச்சர் சொன்னேன். டீச்சர் கிட்ட சொன்னேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? அவங்களும் திட்டினாங்க.
அவங்களும் தெரிஞ்சாங்களா? அப்புறம் நீ என்ன பண்ண? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காவ்யா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை நடுநிலைக்கை சாந்தம் தார்னி சிவானியும் நானு அவ்வளவு சண்டை போட்டுப்போம். எப்பயுமே அவன் என்னை அடிச்சுனே இருப்பா. தார்னி எது சொன்னாலும் கோச்சிப்பா, சொன்னா கூட கோச்சுப்பா. அதே மாதிரி இவளும் சும்மா எதுனா ஒரு பேச்சு சொன்னா பட்டுன்னு கணத்திலேயே அடிப்பா. சிவானி எந்த விஷயம் சொன்னாலும் பட்டு பட்டுன்னு அடிப்பா போட்டு. யோகி அதே மாதிரிதான் ஃபைட்ல சூப்பரா போடுவாரு. மித்திரன் அப்படிதான் என்ன பல்லு 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 பல்லுன்னுவாரு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எப்படி இருப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காவ்யா. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை நடுப்பள்ளி சாந்தம். ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு வெடிஞ்சு போயிருந்தது. அந்த வீட்டுல ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பூனையும் வாழ்ந்து இருந்தது. இப்ப அந்த நாய் ஒரு கருப்பு பூனை, பெருசா ஒரு பூனை சின்ன பூனை கிட்ட அந்த பூனை சொல்லிச்சு, என்னை எடுத்துன்னு போய் அப்படிக்கா விடு, எனக்கு வேறு தெரியல சொல்லிச்சு. அப்புறம் கருப்பு கலர் பூனை எடுத்துன்னு போய் நான் அப்படிக்கா விடுறேன், நான் உனக்கு ஹெல்ப் செய்யறேன் சொல்லி கருப்பு பூனை பெரிய பூனை சொல்லிச்சு. அப்ப சின்ன பூனையும் ஓகே இருந்துச்சு. எடுத்துன்னு போய் கருப்பு பூனை பாதி ஊர்ல விட்டுட்டு கருப்பு பூனை வந்துருச்சு. சின்ன பூனை ஒரு முதல்ல பயமுத்துச்சு. அப்ப பூனை எகிரி எகிரி வீட்டு மேல போய் உட்காந்துட்டு அப்ப அது முதல்ல கடிக்கிற மாதிரி தாவுச்சு முதலே பூனைய. அப்ப இந்த பூனை கருப்பு பூனை என்ன பண்ணுச்சு, சின்ன பூனைக்கு உதவி செஞ்சது. சின்ன பூனைய வச்சு இந்த பக்கமா தள்ளி விட்டுடுச்சு. முதல்ல இருக்குது இந்த பக்கம். கருப்பு பூனை சின்ன பூனை எப்படிக்கா தள்ளி விட்டுச்சு. ஒரு வீட்டுக்குள்ள தள்ளி விட்டோன்னே கருப்பு பூனையும் சின்ன பூனையும் ஒன்னா வாழ்ந்தாங்களாம் அந்த காட்டுல. சூப்பர் காவியா, அவங்க எல்லா கதையும் அருமையா இருந்துச்சு. அதுலயும் அந்த முதலையும் பூனையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அதுவும் அருமையா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சரி வாங்க, நம்ம இந்த வாரத்தோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த வார கதை சொல்ல எல்லா கதை சொல்லிகளும் அருமையா கதை சொல்லிருந்தீங்க. ஆனா போர் யுத்தம் சண்டை அப்படிலே வச்சு சொல்லியிருந்தீங்க. ஆனா முடிக்கும் போது எல்லாரும் நட்பிலேயே முடிச்சிட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக மீண்டும் எல்லாத்துக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ஆசைபவித்தாளி திருச்சியிலிருந்து. நம்ம அடுத்த வாரத்துல சந்திக்கலாம். பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.